ஹீரோ வந்து அவங்க இது வரைக்கும் செஞ்சதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டான மோட்டர் சைக்கிளை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் 250R. இந்த மோட்டர் சைக்கிளை பற்றின 3 பாசிட்டிவ்ஸ் 2 நெகட்டிவ்ஸை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஜின் தான். ஹீரோ செஞ்சதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டான இன்ஜின், டியூவல் ஓவர் ஹெட் கேம், கேடிஎம்மில் மட்டுமே நம்ம பார்த்த டைமண்ட் லைக் கார்பன் கோட்டட் வால் ட்ரெயின், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 4 வால்ஸ், லிக்விட் கூலிங். அவங்க வந்து பண்ணாத விஷயம் நிறையா விஷயத்த இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீக் பவர் வந்து பார்த்திங்கன்னா 30 ஹார்ஸ் பவர் அண்ட் 25 நியூட்டன் மீட்டர் ஸ்டார்க் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டான கேடிஎம் வந்து இது ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணுதுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஹீரோ மோட்டர் சைக்கிள்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வைஸ் அதோட கேம்பிடேட்டர்ஸாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வீல் டார்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த செக்மெண்ட்டோட ஃபாஸ்டஸ்ட்னு கிளைம் பண்ணுறாங்க. 0 to 60 3.2 செகண்ட்ஸ், 0 to 100 8.5 செகண்ட்ஸ். அண்ட் தென் செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரேக்ஸ். ஆமாம், இதோட பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. லீவர் ஃபீலாக இருக்கட்டும், அண்ட் தென் அவுட்ரைட் ஸ்டாப்பிங் பவராக இருக்கட்டும், ஈவன் கேடிஎம்மை கம்பேர் பண்ணும்போது 5 to 10% பெட்டராக இருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. அந்த கிளைம் உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணுது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.8 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னை வருது. ரொம்பவே ஒரு அட்டகாசமான ப்ரைஸ்னே நான் சொல்லுவேன். கேடிஎம்மோட ஒரு 40,000 கம்மி, அண்ட் தென் டாமினாரை விடவும் 10,000 கம்மி. ஸோ இவ்வளோ வேல்யூ வந்து ஹீரோ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு நெகட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட டயர்ஸ். இந்த எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த வண்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி grip அதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஹேண்ட்லிங் வந்து வண்டி அவ்வளோ கேப்பபிளாக இருக்குது, ஃப்ளிக்கபிளாக இருக்குது, நீங்கள் நினச்ச இடத்துல போகுது. பட் இந்த டயர்ஸ் வந்து அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணல. அண்ட் தென் செகண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னே நான் நினைக்கிறேன், ஏபிஎஸ் கேலிப்ரேஷன். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் அப்ளை பண்ணும்போது, ஹார்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு செகண்ட் டயர் விட்டுருது, அப்புறம் தான் ஏபிஎஸ் வந்து இன்டர்வீன் ஆகுது. எனக்கு ஒரு நாளில் இந்த வண்டிக்கு குறிப்பிட்ட பிரச்சனையா இல்லை எல்லா எக்ஸ்ட்ரீம்லேயும் அப்படி இருக்கான்னு தெரில, ஹார்டாக பிரேக் அடிக்கும்போது லீவர் கொஞ்சம் நேரம் பம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் எனக்கு பிரச்சனையாக தெரியுது. மிச்சப்படி இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு பயங்கரமான வேல்யூ ஆஃபர் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தா இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜென்ரலாக என்ன நினைக்கிறீங்கன்றதும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.